தொடர்ந்து நாயன்மாருடைய வகுப்புகளை செவியுற்று வருகிறோம் அம்மா. உங்களுடைய கருணையால, உங்களுடைய தயவால இந்த 63 நாயன்மார் கதைகளை எல்லாம் நாம இன்னும் வயசானவுடனே ஓய்வா உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னு மைண்ட்ல ஒரு ஒரு ஓரத்துல இருந்தது. ஆனா இப்பவே அதை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம். நிஜமாவே அதை படிச்சா கூட அந்த உணர்வு நிலை வந்திருக்காது. இத பல அன்பர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா கண் முன்னாடி ஒவ்வொரு காட்சியும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உயிரோட்டமா இருந்தது. நீங்க சொல்றது ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளோ உயிரோட்டம். இன்றைக்கு மூர்த்தி நாயனாரை பத்தி மிகப்பெரிய ஒரு ஒரு அனுபவம். அவர் முழங்கைய வச்சு தேய்க்க போறாருன்னும் போதே என் உடம்பெல்லாம் பூசிச்சுமா, அப்படியே எதேதோ பண்ணுச்சு உடம்பு. அப்படி அந்த காட்சிக்குள்ள போயிட்டோம். ஐயோ எப்படி இருந்திருக்கும், எப்படி எப்படி வலிக்கும் அப்படின்னு. ஆனா அதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய உணர்வு நிலை எவ்வளோ மேலோங்கி இருந்தால் அவங்களுக்கு அது எதுவுமே தெரியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் சின்னதா இருந்தது. ஆனா நீங்க சொல்லும் பொழுது ஐயோ எப்படி வலிக்குமே வலிக்குமே வலிக்குமே, இது ஏதோ என் கண்ணு முன்னாடி அந்த செயல் நடக்கிற மாதிரி இல்ல நடக்க போற மாதிரி அப்படி ஒரு தவிப்பு துடிப்பு உள்ளுக்குள்ள இருந்தது. அது சரியா தவறான்னு தெரியலம்மா. அப்படி ஒரு அற்புதமான ஒரு உணர்வு நிலைக்கு நீங்க கொண்டுட்டு போயிட்டீங்க. நன்றிம்மா, நன்றி. நான் யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஏன் பிறந்தேன், இந்த கேள்வி கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த பிறவி நிறைவு பிறவி. அதுவே கேட்க மாட்டோம். இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் காரணம் இல்லாமல் அந்த இடத்துல இல்லை, காரியம் இல்லை, அந்த பொருள் இல்லை. ஏதோ ஒரு காரணம் பற்றி தான் நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்கும். இப்போ எந்த ஒரு பொருள் எடுங்க, காரணம் இல்லாமல் இருந்தால் தூக்கி போட்டுருவோம் தெரியுமா? இப்போ இது 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 இந்த சுவிட்சு ஏதோ ஒரு பயன்பாட்டு இல்லாமல் இது வைப்பாங்களா? எந்த ஒன்றும் இப்போ நீங்கள் ஆராயுங்க. ஏதோ இப்போ எதுக்குமா அந்த வள்ளுவர் சிலை வச்சு, பார்க்க அழகாக இருக்குல்ல, பாருங்களேன், வள்ளுவனை பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. அப்படி ஏதோ ஒரு காரணம் பற்றி தான் ஒரு பொருளின் காரியம் இருக்கிறது. அப்போ நான் வந்த காரணம் என்ன அப்படி கேட்கணும்ல. எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? கண்ணதாசனுடைய 2 பாட்டு இருக்கு. எம்ஜிஆரை சொல்லுவாங்க மோட்டிவேஷன். எம்ஜிஆர் யாருன்னா அதே சிவாஜி ஐயா பார்த்தீங்கன்னா தத்துவம் ஃபுல்லாக. சிவாஜி ஐயா பாட்டுங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இருக்கு எனக்கு, கண்ணதாசன் தான், ஆனால் சிவாஜி கணேசன் அதை பாடியிருப்பார். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்க்கை நிலைக்கும் என்று, கடவுள் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. 2 வரிங்க. கண்ணதாசன் தெய்வ கவி தெரியுமா? முடிச்சிட்டார் லைஃப். அவன் நினைக்கிறான் ஐயோ பாவம் இந்த மனுஷனுக்கு தெரியவே இல்லை, பாவம். ரொம்ப பிடிக்கும் இந்த வரி. இதுதான் சிவாஜி கணேசனுடைய ஸ்டைல். எம்ஜிஆர் அதெல்லாம் கிடையாது, ஃபுல் மெட்டீரியல் லைஃப்பில் ஒழுங்காக வாழுடா. எம்ஜிஆர் பாட்டு நான் ஏன் பிறந்தேன், அவர் உள்ள ஞானத்துக்கு போக மாட்டார். நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன், கொடியில் பிறந்த மலரால், ரொம்ப அழகான வரி தெரியுமா? எங்கும் வாசம் படர்ந்தது. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் மக்கள் பசியும் தணிந்தது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது. நான் ஏன் பிறந்தேன். ஒரு மலர் வாசம் கொடுக்குது, ஒரு ஜடப்பொருளான நீர் அவர்களுடைய தாகம் தணிக்குது, ஒரு கனி கூட பசிய தீக்குது. டே நீ என்னடா பண்ண? சொரண இருக்கிற எல்லாருக்கும் ரோஷம் பொத்துக்கிட்டு வெளியே நான் பண்ண அப்படி வரணும்.
என்ன கேட்டாலும் ஒன்றுமே எதுவுமே ஆகல, எதுவுமே ஆகல. என்னங்க பண்ணுவாங்க? அதே சிவாஜி கணேசன் இந்த பாட்டு கேளுங்க, தத்துவ பாட்டு, அதே பாட்டு. ஏன் பிறந்தாய் மகனே, சிவாஜி மாற்றி எழுதியிருப்பார். ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நான் வரீங்க அப்பா, நானே அறியும் முன்னே நானே தெரிஞ்சுக்கலையாடா, அதுக்கு முன்னாடி உன்னை பெத்துட்டேன்னு. நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஆழம் தெரியுமா? நானே இன்னும் முடியல, அதுக்குள்ள உன்னை பெத்துட்டேன்னு. நீயும் வந்து ஏன் பிறந்தாய். எப்பயாவது தோணியிருக்கா? அதுக்கு அடுத்த கேள்விதாங்க நான் யார். ரொம்ப அழகு. நான் யார், நான் பேர் சொல்லுவேன். இப்போ உங்களை நான் கேட்குறேன், நீ யார்? என் பேர் இது. அது உன் பெயர். நீ யார்? நான் இவரோட பொண்ணு. அது உங்கள் அப்பா. நீ யார்? நான் இதை படிச்சிருக்கேன். அது உன் படிப்பு. நீ யார்? நான் இந்த ஊரில். அது உன் ஊர். நீ யார்? இந்த ஜாதி. அது உன் ஜாதி. இப்படி 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 வந்தால் நம்மளுடைய பயோடேட்டா, நம்மளை பற்றி ஒரு பயோடேட்டா கொடுப்பாங்கல்ல, ப்ரொஃபைல். அதில் நம்ம யாருங்க? நேம், வயது, பாலினம், ரிலீஜியன், கேஸ்ட், ஊர், அப்பா அம்மா, குவாலிஃபிகேஷன், மேரீட் ஆர் அன்மேரீட், எத்தனை குழந்தைங்க, இப்படிலாம் போடுவோம். இதில் எங்கெங்க நான்? எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? அப்போ நான் யாருங்க? இதெல்லாம் நீ பிறந்த பிறகு உனக்கு கொடுத்த அடையாளங்கள். நிஜமா நீ யார்? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த உடம்பு நான். அடுத்தது இங்கே வந்துடுவோம். இதோ இதான், இதோ கை கால் மூக்கு கண்ணுலாம் வச்சுட்டு இருக்கேனே, அதான் நான். இந்த உடம்பு தான் நீயா? ஆமாம், இந்த உடம்பு தான் நான். இப்போ நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேங்க, என் பேரெலாம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இந்த உடம்பு இதுதான் நான். அடுத்து வந்துடுவோம் இல்லை? இப்போ பெரியவங்க கேட்குறாங்க, இந்த உடம்பு தான் நீயா? ஆமாம், கன்ஃபார்ம் நான். அப்போ ஏன் எடுத்துன்னு போய் அதை எரிக்கிறீங்க, புதைக்கிறீங்க? உடம்பு தான் நீங்கள்ல. அப்போ ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னு சொல்லி இந்த உடம்பு நல்லா தானே இருக்கு. இந்த புரிஞ்சிருச்சு? ஆணவம் கர்வம் எல்லாத்தையும் இன்றைக்கே நம்ம எல்லாத்தையும் மூட்டையோ, நான் கடவுளை தான் பார்க்கணும், யோ என்னையா அப்படின்னு நமக்கு தோணணும். தான் ஆன்மீகம். எல்லாத்தையும் உடச்சிடுவோம். எல்லாம் ஒரு வினாடியில் நடக்கும். ஒன்றும் இல்லை அம்மா, ரொம்ப நாள் ப்ராசஸ்லாம் கிடையாதுங்க ஆன்மீகம். அருட்தந்தை வேதாத்திரியா சொல்லுவார், மின்னலது போல் காட்டும் வழிமதி. ஆன்மீகம்லாம் ரொம்ப நாள் ப்ராசஸ் கிடையாது. மின்னல் எப்படி ஒரு வினாடி மின்னிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு போயிடும்ல, அது போல் இந்த ஞான மின்னல் நமக்குள்ள அப்படி மின்னுச்சுன்னா ஒரு வினாடியில் நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ரொம்ப நாள்லாம் கிடையாது. பட்டினத்தடிகளுக்கு காதருந்த ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கே விட்டு ஒன்னரா இல்லையா? மீராபாய்க்கு என்ன வார்த்தை? கணவர் கேட்குறாரு, அந்த அம்மாவுடைய கோயிலுக்கு அந்த புறத்துக்குள்ளே இருக்குது, பக்தர்கள் வராங்க, அதில் அக்பரும் வராரு, எதிரி நாட்டு மன்னனும் வந்துடுறாரு. அவர் எதிரியாக வரவில்லை. அந்த அம்மாவுடைய பாடலுக்கு மயங்கி அவர் ரொம்ப இசைப்பிரியர். அதுவும் ரொம்ப ரொம்ப இந்துக்களினுடைய அந்த சங்கீதத்தின் மீது தீரா காதல் அவருக்கு. அதனால் மாறு வேஷம் போட்டு அம்மா பாடலை கேட்டு போகிறார். ஆனால் ஒற்றர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, அக்பர் சென்றார். மன்னருக்கு பயம் வரும்ல, ஏற்றி விட்டாங்க. அவன் ஏன் வந்தான் அவன் பாட்டை கேட்க? அப்படி தானே வார்த்தை வரும். வார்த்தை எப்படி வரும்? அவன் ஏன் வந்தான்? இப்படி வார்த்தை வரும்போது பக்தர்கள் கோயிலுக்கு வரத்தானே செய்வார்கள். இது கோயில் தானே, உன்னுடைய அந்த புறம் இல்லையே, அவங்க கோயிலுன்னு தானே வந்தாங்க. நான் டைலாக் வரும்ல, பேசுவாங்கல்ல, இது கோயிலுங்க, 4 பேர் பக்தர்கள் வரத்தான் செய்வார்கள். அவர் என்ன சொல்வார்? பக்தர்களுக்கு அந்த புறத்தில் என்ன வேலைன்னு கேட்டுருவார். அந்த புறத்தில் என்ன வேலை? வார்த்தை எப்படி தடிக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு அப்படிதானே அம்புகளை எய்வாங்க. அந்த புறத்தில் என்ன வேலை? அவ்வளோதான் ஞானம் அந்த அம்மாவுக்கு. பக்தர்களுக்கு அந்த புறத்தில் என்ன வேலை? பக்தர்களுக்கு அந்த புறத்தில் என்ன வேலை?
பக்தர்களுக்கு அந்த புறத்தில் என்ன வேலை, வருகிறேன், சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நானும் பக்தர் தானே, எனக்கு என்னக்கு அந்த புறத்தில் வேலை? இப்போ நீ பக்தர்களுக்கு அந்த புறத்தில் என்ன வேலைன்னா, நான் கிருஷ்ண பக்தை, எனக்கு எதுக்கு அந்த புறம்? கிளம்பிட்டாங்க துவாரகைக்கு. ஸோ அது ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். அந்த ஞானம் என்பது அது போல தான் இன்னைக்கும். நான் யார்? ரமண மகரிஷிக்கு என்ன வந்தது? அவங்க அப்பா காலையில் அவர் ஸ்கூல் கிளம்பும்போது குழந்த 12 வயசு பையன் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அப்பா இருக்கார். பையனுக்கு பணம் கொடுக்குறாரு, குழந்த போகுது. ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வராரு, அப்பாவை கூடத்தில் கடத்தி வச்சுருக்காங்க. அட்டாக். அப்பா போயிட்டாரு, அப்பா போயிட்டாரு, அப்பா போயிட்டாரு, அப்பா போயிட்டாரு. அப்பா எங்கே போனார்? இதோ இருக்கார. இல்லை, அப்பா போயிட்டாரு. அப்பா போயிட்டாரு போயிட்டாருன்றீங்க, தோ இருக்காராப்பா, அவர் யார்? இதான் கேள்வி. அப்போ தோ இருக்கார்ல, இந்த கை தானே என்னை தூக்குச்சு, இந்த கை தானே எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது, இதெல்லாம் இருக்கு. அப்போ இது போயிட்டாரு போயிட்டாருங்களே, எது போச்சு? அப்போ இதுவாக இருக்கிறது இது இது யாரு? அப்போ நான் யாரு? அப்போ இந்த உடம்பு நான் இல்லையா? இப்போ இது நான் இல்லையா? அப்போ நான் யார்? அடுத்த கேள்வி கேட்டார். அப்போ இந்த உடல் தான் நான் என்றால், இந்த உடல் தான் நான் என்றால் இந்த உடலை ஏன் எரிக்கிறோம், புதைக்கிறோம்? இந்த கேள்வி கேட்கணும்ல. ஆனால் பெரும்பான்மையானவர்கள், எல்லோரும் இந்த உடலை தாங்க போஷிக்கிறோம். ஏமாந்துரும். அதனால தான் பெருமானார் கேட்பார், நான் சொல்கிற ஒரு வார்த்தையும் உள்ளே போட்டுருங்க. காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவுரைத்து கலிக்கின்ற உலகீர் பாடுபட்டீர் பயனறியீர் பாழுக்கு இறைத்து கழித்தீர் ஐயோன்னு வரும். ஐயோ, பாடுபட்டீங்களே, பயனறியலையே, பாழுக்கு இறைத்து கழித்தீரே. காடையும் வெட்டினீங்க, நிலத்தையும் திருத்துனீங்க, எருவும் போட்டீங்க, ஆனால் கரும்பை விட்டுட்டு கடுக விளைச்சிட்டீங்களப்பா. கூடு விட்டு போயின பின் எங்கே குடியிருப்பீர்? இந்த கூடை விட்டு உயிர் போயிடுமே, அப்போ எங்கே போயிருப்பீங்க? இந்த கூடை எடுத்துன்னு எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க. ஆத்மா அலையுது 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 அப்படின்னால பொய்ன்னு நினைக்கிறீங்களா? அலையும். இதுதான் நீன்னு நினைச்சிட்டு இருக்க. இந்த உடம்பையே எரிச்சிருவாங்கப்பா, புதைச்சிருவாங்கப்பா, எங்கப்பா போவீங்க? எங்கே குடியிருப்பீர்? அதை குறித்து நீர் அறியீர் ஐயோன்னு. அது உங்களுக்கு தெரியாது. ஏது புரிவீர்? என்ன பண்ணுவீங்க? அப்ப பாடுபட்டீர் பயனறியீர் பாழுக்கு இறைத்து கழித்தீர் பரமன் வருகின்ற தருணம் இது. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.